அதிலே அவர்கள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டது மரியாள். அப்படின்னா ஒரு என்கேஜ்மெண்ட் மாதிரி ஒருவருக்கு ஒருவர் பார்த்து நியமனம் ஆயிற்று. ஆன பின்பு அமைதி, பிள்ளைகள் வெளியே நிற்கிற பிள்ளைகள் உள்ளால சும்மா கறங்குற பிள்ளைகள் ஒன்றும் வெளியே விடக்கூடாது, எல்லாரையும் உள்ளாக்குங்க. தேவைக்கு மட்டும் பிள்ளைகள் போகணும். கைகளை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. அவர்கள் நியமனம் செய்து யோசேப்புக்கு தான் மரியாளுக்கு தான் யோசேப் என்கிற ஒரு உறுதி வந்தது. வந்த பின்பு பைபிள் சொல்லுகிறது, அவர்கள் கூடி வரும் முன்னே பரிசுத்த ஆவியானவரால் மரியாளை கர்த்தர் நிரப்பினார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நிரப்பின பின்பு பரிசுத்த ஆவியானவரால் மரியாளை நிரப்பி அவள் கர்ப்பவதி ஆகி, அப்போ மரியாளனுடைய இருதயத்தில் ஒரு மன பாரமும் ஒரு வேதனையும் உண்டு. யோசேப்பினுடைய இருதயத்தில் இதை அறிந்ததும் நல்ல ஒரு வார்த்தை அதிலே உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதனுடைய 19வது வேத வசனத்திலே, அவள் புருஷனாகி யோசேப்பு நீதிமானாயிருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் கைகளை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அந்த பதம் கொஞ்சம் நான் அதை வாசிக்கும் போது நான் அதை கொஞ்சம் நிதானமாய் தியானிக்கும் போது, அவன் அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையா இருந்தான். வெளியே யாரிடத்திலையும் சொல்லாம அப்படியே விட்டுட்டு போகணும் என்கிற எண்ணம் அவனுடைய இருதயத்தில் வந்தது. என்னை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்று இந்த ராத்திரி வேளையில உங்களோடு ஒன்று சொல்லுகிறேன். இந்த கிறிஸ்துமஸ் ஆராதனை யாரையும் அவமானப்படுத்துவதற்கு அல்ல. கைகளை உயர்த்தி அல்லேலூயா. மரியாள் அவ இருதயத்துல நொந்து போய் இருக்கா. எப்படி தேசம் என்ன சொல்லும், சமுதாயம் என்ன சொல்லும், என் வாழ்க்கை நிலை என்னவாய் தீரும், அப்படி அவ யோசிக்கிறார். அதற்கு அந்த பக்கம் யோசேப்பு யோசிக்கிறாரு, எனக்குன்னு நியமனம் செய்த வாழ்க்கை துணையனுடைய நிலை இப்படி ஆனபடியால் இனி எப்படி குடும்பத்தை கட்டி காக்க முடியும் என்று சொல்லி யோசனை பண்ணி, சிலரானால் அவமானப்படுத்துவார்கள். ஆனால் யோசேப்பு தீர்மானிக்கிறான், நான் அவளை அவமானப்படுத்த மாட்டேன். காரணம், மனுஷ மாம்சிகத்துல நான் சொல்றேன் அந்த வசனன்ஸ, ஒருவேளை நான் அவமானப்படுத்தினால் அவளுக்கு இனி ஒரு வாழ்க்கை என்ன செய்யாது, வாழ்வுல உண்டாகாது. ஆகையினால அவளை நான் அவமானப்படுத்த மனதில்லாமல் சீக்கிரட்டா விட்டுட்டு மாறலான்னு சொல்லி நான் இருதயத்தில் யோசிக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அடுத்த சென்டென்ஸ் சொல்லுகிறது, அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்துக் கொள்ள ஐயப்படாதே, அவளிடத்தில் உற்பத்தியாய் இருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அப்படியானால் ரெண்டு பேரும் தனித்தனியாய் இருதயத்தில் நொந்து போய் இருக்கும்போது பரிசுத்த ஆவியானவர் அந்த இடத்தில் வந்து இரண்டாய் இருந்த இரண்டையும் ஒன்றாக்கி ஒரு நிறைவான தேவகுமாரனை கர்த்தர் கொடுத்தார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நான் இந்த பகுதியை பேசின மணிக்கணக்கா பேசுவதற்குரிய சத்தியம் இதற்குள் மறைந்திருக்கிறது. எனக்கு ஒரு கிரீட்டிங்ஸ் மெசேஜ் கொடுத்தாங்க ஃபர்ஸ்ட் பகுதி. நான் அந்த வேளையில பேசாம பிள்ளைகளுக்கு முன்னுரிமை கொடுத்தேன். ஏன் தெரியுமா? சின்ன பிள்ளைகள் கண்ணாசம் தான். பிறகு பிள்ளைகள் இவ்வளவு எத்தனை நாளா ராப்பகலா
படிச்சு இதுக்கு பின்னால கற்றுக் கொடுத்தவங்க, படிச்ச பிள்ளைகள், அது அதனாலதான் பிள்ளைகளுக்கு முன்னுரிமை கொடுத்தேன். என்னை கேட்கிற சபை மக்களே, இந்த வார்த்தையை தூரத்தில் இருந்து கவனிக்கிறவர்களே, கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, எந்த ஒரு வீட்டுக்குள்ளையும் உடைவு இருக்கிறதானால், பிரச்சனை கலக்கம் இருக்கிறதனால், இயேசு பிறந்ததனுடைய நோக்கம் கலக்கத்தை மாற்றி அவமானப்படுத்த மனதில்லாமல் அதை சந்தோஷமா அந்த இடத்தை கர்த்தர் கையாள ஆரம்பித்தார். பிரைஸ் தி லார்ட். இந்த ராத்திரி வேளையில உங்களோடு சொல்லுகிறேன், எந்த குடும்பத்துல நீங்க கலங்கி போய் உடஞ்ச அனுபவத்துல இருக்கோ, இந்த கிறிஸ்து பிறப்பு அதை ஒன்று உருவாக்கி ஒன்றாய் கூடி வாழ கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கைக்கு ஆலோசனை கொடுக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அதற்காய் நாம் தெய்வ சமூகத்தில் ஜெபிக்க வேண்டும். 2, அதற்காய் யாரையும் தெரியாம, யாரும் யாரை குறிச்சும், நான் அடிக்கடி சர்ச்சில் சொல்லுவேன், உங்க புருஷனை குறிச்சு நீங்க வெளியே யார் இடத்துலயும் தவறுகள் இருக்கலாம், சொல்லிட்டு நடக்காதீங்க. மனைவியின் இடத்துல தவறுகள் இருக்கலாம், வெளியே சொல்லிட்டு நடக்காதீங்க. அது அந்த 4 சுவருக்குள்ளாலேயே உங்களாலே அது தெய்வ சமூகத்தில் ஆண்டவருடைய உதவியினால் அதை பரிகரித்து நிறைவு செய்வீர்களானால் உங்க வாழ்க்கை சேமமாய் வாழ முடியும். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அடுத்து சொல்லி இருக்கிறது, அவள் ஒரு குமாரனை அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றார். அல்லேலூயா. அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பாவங்களை நீக்கி நம்மை ரட்சிக்கிற ஒரு தெய்வம். காரணம், பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டது. அது பாவத்தினால் வந்ததல்ல, அது பரிசுத்தத்தின் வித்தாய் வந்த கிறிஸ்து. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆகையினால் இன்று இந்த இரவு வேளையில நம்முடைய வாழ்க்கையில அந்த இரட்சகர் இயேசு பிறந்தாருன்னு சொல்லி எல்லாரும் அதுக்கு அடையாள சின்னங்கள், மந்தை மேய்ப்பர்கள், சாஸ்திரிகள், இதெல்லாம் பிள்ளைகள் எல்லா வருஷம் அது ஒரு நாடகம் நடிப்பாங்க. இந்த வருஷம் அதை விட்டுட்டாங்க. எதுவானாலும் பிள்ளைகள் ராப்பகலா அதை கீழே ஜஸ்ட் ஒரு இமேஜ் தான் அது. மற்றபடி விக்கிரகம் வச்சிருக்காங்க அப்படியெல்லாம் ஒன்றும் நீங்க யாரும் இருதயத்துல எண்ணக்கூடாது. ஜஸ்ட் ஒரு இமேஜ். நம்ம அதை இப்படித்தான் அது அன்னைக்கு நடந்திருக்கும் என்கிற ஒரு பார்வைக்கும் சின்ன ஜஸ்ட் ஒரு அதை பார்த்துட்டு போகணுமே தவிர அதுல நீங்க வேற எந்த ஒரு எண்ணம் இருதயங்களில் வரக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அதுல சொல்லுகிறது, அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றான். நம்மை ரட்சிக்க வந்த இயேசு உலக சரித்திரத்தையே கிமு கிபி, கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் என்று பிரித்தது இந்த இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு தான். அது இன்றைக்கும் சரித்திரத்திலே நிரந்தரமாய் நின்று கொண்டே இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஆகையினால் அந்த ஆண்டவரை இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு அந்த இயேசுவுக்காய் வாழ்கிற நமக்கு ஒரு தெய்வீக நிறைவும் தெய்வீக சந்தோஷம் உண்டு. ஆகையினால இந்த ஒரு நல்ல ஒரு நிலையை விட்டு மாறாதபடி நம்முடைய வாழ்க்கையை காத்துக்கொள்ளுவோம். கர்த்தர் இந்த ராத்திரி வேளையில நமக்கு உதவி செய்வாராக. கைகளை தட்டி ஆண்டவருக்கு இந்த ராத்திரி வேளையில நன்றி செலுத்துவோம். பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வாராக என்று சொல்லி வார்த்தையை நிறைவு செய்கிறேன்.